வெளிநாடு ஒன்றுக்கு சென்றிருந்த மாதவன் 2 வருடத்தின் பின்பு விடுமுறையில் வந்தபோது மாதவியும் அவனின் குழந்தை அனவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவன் இருந்த அந்த 1 மாதமும் அவர்கள் இருவருக்கும் அது பொற்காலமாகவே இருந்தது. அவனும் அவர்களுக்கான வீட்டை கட்டி கொடுத்திருந்தான். ஒரு சில தங்க நகைகள் கூட செய்து கொடுத்திருந்தான். மாதவியை பார்த்து உறவினர்கள் பொறாமைப்படும் போதெல்லாம் உள்ளர மகிழ்ச்சி அடைந்தாள் அவள். புதிய வீடும் புதிய நகையும் வாங்கி தந்த கணவனை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டவள் அவன் இருக்கும் வரையில் அவனை எல்லா வகையிலும் நன்கு கவனித்து கொண்டாள். இனி அடுத்த 3 வருடங்கள் திரும்பி வர முடியாது என அவன் சொல்லியதால் அவனுக்கு தேவையான பலகாரங்களையும் செய்து கற்றுக் கொடுத்தாள் மாதவி. பிரிய நாள் வந்தபோது தானும் பிள்ளையும் விமான நிலையம் வரை வந்து வழி அனுப்புவதாக மாதவி எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் மாதவன் மறுத்துவிட்டான். தான் போன பின்னர் இருவரும் தனியே திரும்பி வருவது ஆபத்தானது என்று சொல்லி தானே போய் வருவதாக சொல்லி கொண்டான். அவனும் தங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறான் என்று மாதவியும் அவனை கண்ணீர் மல்க இறுதியாக கட்டிப்பிடித்து வழி அனுப்பி வைத்தாள். அவ்வளோ நாளும் தான் கீப்பதையெல்லாம் வாங்கி தந்த தந்தையை பிரிய மனமின்றி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து விட்டிருந்தாள் அணுக்குட்டி. அவனும் மகளுக்கு இறுதியாக நிறைய முத்தங்கள் கொடுத்து அங்கு போய் மிட்டாய் அனுப்பி வைப்பதாக அவளுக்கு ஆசை காட்டி அவளை சமாதானப்படுத்தினான். ஒரு வழியாக எல்லாரிடமும் விடை பெற்று கொண்டு மாதவன் புறப்பட்ட போது உருகி உருகி அழுது விடை கொடுத்தாள் மாதவி. ஒரு நாள் கழிந்தபோது இன்னமும் மாதவன் போய் சேர்ந்த தவகள் வரவில்லை என்பதை உணர்ந்த மாதவியின் மனம் பயத்தில் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. உடனடியாக அவனின் அலைபேசிக்கு அழைப்பெடுத்த போது அவனின் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக தகவல் சொல்லியது. இடையில் ஏதாவது பயணத்திட்டம் மாற்றப்பட்டு விமான நிலையத்தில் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் ஏற்படவே அடுத்த நாளும் பொறுத்து பார்த்தாள். ஆனால் 2 நாள் கடந்தும் அவனை காணவில்லை என்ற நிலையில்தான் காய்கறி சந்தையில் மாதவனுடன் வேலை செய்யும் குமாரின் மனைவியை சந்தித்தாள் மாதவி. உடனடியாக அங்கு இருந்தவரே தனது கணவனான குமாருக்கு அழைப்பை எடுத்தபோது குமார் அதிர்ச்சி தரும் செய்தியை சொன்னான். மாதவன் முகநூலில் ஒரு பெண்ணுடன் பழகி வந்ததாகவும் அவளை பிடித்திருப்பதாகவும் மாதவியை விவகாரத்து செய்துவிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்ய போவதாகவும் இனி திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டே இங்கிருந்து சென்றதாகவும் அவன் சொன்னான். குமார் சொல்ல சொல்ல மாதவிக்கு கண்கள் இருட்டி கொண்டு வருவதாக உணர்ந்தாள். அப்படியே மயங்கி சரிய தொடங்கினாள். அவள் மயங்கி கீழே விழப்போவதை உணர்ந்த மங்கை மாதவியை தாங்கி பிடித்து கீழே இருத்தினாள். அங்கிருந்த யாரோ ஒருவர் தண்ணி கொண்டு வந்து மாதவியின் முகத்தில் தெளித்தபோது கண் விழித்த மாதவி அழத் தொடங்கினாள். அவளின் அழுகையை பார்த்த மக்கள் கூட்டம் விஷயம் அறிந்து கொள்வதற்காக கூடியது. பின்னர் மங்கை மூலம் தகவல் அறிந்து மாதவனை திட்டியவாறும் மாதவியை கவலையுடன் பார்த்தவாறும் செல்லத் தொடங்கினார்கள். பின்னர் ஒரு ஆட்டோவில் மாதவியை அவளின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் மங்கை. வீட்டுக்கு வந்த மாதவி தனது தாயிடம் விபரத்தை சொல்லி அவரின் மடியில் விழுந்து அழுது தீர்த்தாள். அதேவேளை இந்த தகவலை அறிந்த உறவினர்கள் சிலர் மனதுக்குள் மகிழ்ந்து கொண்டார்கள். இந்த 1 மாதமும் புருஷனும் பொண்டாட்டியும் என்ன ஆட்டம் ஆடினார்கள். இவளுக்கு இது வேணும்தான், இனி சாப்பிட வழி இல்லாமல் திரியட்டும், அப்பதான் அடங்குவாள். நீண்ட காலத்தின் பின் வந்த கணவனுடன் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு குற்றம் போல் உறவினர்கள் முணுமுணுத்து கொண்டு போனது மாதவியின் மனம் சுக்கு நூறாக வெடித்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவளின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் அவளுக்கு ஆறுதல் கூறுவது போல் அவர்கள் வந்து சென்றார்கள். வந்தவர்கள் காணாமல் போன போது வெறுமையை உணர்ந்தாள் மாதவி. அப்பா இன்னொருத்திடன் ஓடி போனது கூட தெரியாமல் ஏமா அலறீங்க என்று அணுக்குட்டி கேட்டுக்கொண்டிருந்தாள். நாட்கள் நகர்ந்தபோது வெளியே செல்வதற்கூட பயந்தாள் மாதவி. அதனையும் மீறி மகளை பள்ளிக்கு அழைத்து சென்றபோது அங்கு வந்த பெற்றோர்களின் கேள்விகளும் அதற்கு பதில் சொல்லியும் பாதை செத்து போனாள் மாதவி. ஏதோ நடைப்பின போல் 1 மாதம் ஓடிய போது அவன் வாங்கி தந்த தங்க நகைகள் அடகு வைத்து அடுத்த மாதத்தை நகர்த்தினாள் மாதவி. இனி இப்படியே அடகு வைத்து கொண்டிருந்தால் கடைசியில் பிச்சை எடுக்க வேண்டி வர வேண்டும் என எண்ணியவாறே வேலை தேடத் தொடங்கினாள் அவள். கிடைக்கும் கூலி வேலைகளுக்கு போகத் தொடங்கியவள் ஆரம்பத்தில் காயங்களும் கொப்பளங்களுமாக நிறையவே துன்பப்பட்டாள். இனி வழிகளையும் வேதனைகளையும்
மகளுக்காக தாங்கிதான் வாழ வேண்டேன் என்பதை உணர்ந்தவளாக வறுமையிலும் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் மாதவி.